friends, welcome back to the channel Courses Handcraft 11. So இன்னைக்கான வீடியோ பார்த்துட்டீங்கன்னா நம்ம பர்టిక్యులரா எந்த ஒரு செடியை பத்தியும் பார்க்க போறது இல்ல. சோ நர்சரியில இருந்து நம்ம வந்து நிறைய நாற்றுகள் வந்து வாங்கிட்டு வருவோம். அது நமக்கு எப்படி நம்ம உடனே ரிப்போர்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படினா கூட அப்படியே வாடி போன மாதிரி வரும். ஒரு வாரம் கழிச்சு வேணா நார்மல் ஆகும். சிலருக்கு வந்துட்டு அப்பவே வந்துட்டு இறந்து போயும். சோ அதுக்கான ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். சோ நான் இத வந்து மண்டே வாங்கிட்டு வந்தேன். சோ ஒரு 1 வீக் கிட்ட நிழல்ல வச்சிருந்தேன். ஏனா நர்சரியில வந்துட்டு அவங்க அந்த ஷேட் நெட்டோ அவங்க வந்துட்டு ஒரு கிளைமேட்ல இந்த செடியை வச்சு வளர்த்திருப்பாங்க. இதுவே நம்ம வீட்ல கொண்டு வந்த உடனே நல்ல டைரக்ட் வெயில்லயோ இல்ல வந்து வெயில் பத்தாத இடத்துல நம்ம வச்சிட்டோம் அப்படினா கூட இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். சோ வாடி போய் அப்படியே அது வந்து உயிரே இல்லாத மாதிரி ஆயிடும். அதனால நம்ம வாங்கிட்டு வந்துட்டு நிழல்ல ஒரு 2-3 டேஸ் வந்து வெச்சிரலாம். அதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து ரிப்போர்ட் பண்ணலாம். சோ ரிப்போர்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சோ நான் இதுக்கு வந்துட்டு பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். சோ என்னென்ன போட்டுருக்கேன்னா சாயில், எரு, கோகோபிட். சோ இதுதான் வச்சிருக்கேன். கோகோபிட் வந்து கொஞ்சம் கம்மியா தான் போட்டுருக்கேன். இப்போ மழை காலம் அப்படின்றனால நமக்கு கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கலாம். வெயில் காலம் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் கோகோபிட் ஜாஸ்தி சேர்த்துக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்துட்டீங்கன்னா இந்த கவரை வந்துட்டு அப்படியே நம்ம எடுத்துறலாம். இப்போ இன்னைக்கு ஈவினிங் வந்து ரிப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கும்போது சோ ரொம்ப முக்கியமான விஷயம் ரிப்போர்ட் பண்ணும்போது ஒரு 4 மணிக்கு மேல நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படினா அடுத்த நாள் வந்து அது நார்மல் ஆகிரும். இது மத்தியான டைம்ல சோ காலையில ஒரு 10 மணிக்கு மேல ஒரு 4 மணிக்குள்ள அந்த டைம்ல மத்தியான டைம்ல பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து அது வாடின மாதிரியே தான் இருக்கும். நமக்கு இப்போ வெயில் கம்மியா இருக்கு சோ அதனால பிரச்சனை இல்ல. சப்போஸ் வெயில் காலம் அப்படிங்கும்போது இந்த செடி ரொம்ப கருகி போயிடும். அதனால என்ன பண்ணலாம் அப்படினா ஈவினிங் 4 மணிக்கு மேல வந்துட்டு நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க. அதே போல ஈவினிங் ரிப்போர்ட் பண்றீங்க அப்படினா அன்னைக்கு காலையில இருந்து தண்ணி விட வேண்டாம். சோ தண்ணி விடாம வந்துட்டீங்கன்னா இந்த மண்ணு பார்த்துட்டீங்கன்னா பாருங்க. இந்த மண்ணு வந்து கொஞ்சம் அப்படியே காஞ்சு போய் இதாயிரும். சோ காஞ்சு போகும்போது நம்ம இப்படி தட்டணும் அப்படினாலே அந்த இது வந்து வந்துரும். சோ இந்த மாதிரி மண்ணை அப்படியே நம்ம எடுத்துறலாம். இது வந்து கொஞ்சம் சீக்கிரம் வேர் பிடிக்கணும் அப்படினா இந்த மாதிரியான மண் கட்டியை வந்து கொஞ்சமா அப்படியே உடைச்சு விட்டுட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். பாத்துட்டீங்கன்னா இந்த மண்ணெல்லாம் வந்து செம்மண் இருக்கனால மண்ணை வந்து வேற வந்து நல்லா கெட்டியா பிடிச்சிருக்கும். அதனால இத கொஞ்சம் நம்ம லூஸ் பண்ணி விட்டுட்டு மாசம் அப்படிங்கும்போது காக்கடை வந்து நல்லா பூக்கும். அதனால போன சீசன்ல வச்ச இந்த கலர் காக்கடை வந்துட்டு வெயிலுக்குனால இறந்துருச்சு. அதனால நான் வந்து ஒயிட் கலர் எனக்கு கிடைச்சது. சோ அத வந்து ரிப்போர்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படினா நமக்கு இந்த புரட்டாசிக்கு நல்ல பூ கிடைச்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படினு நினைக்கிறேன். சோ கண்டிப்பா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க. உங்க फ्रेंड्स and ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. Thank you.